அம்பேத்கரியம் 50 இந்த தொகுதிகளை தொகுக்கின்ற இந்த இடைப்பட்ட நேரத்தில் தான் இப்போ நான் உங்களை சந்திச்சுட்டு இருக்கிறேன். இப்போ நாம் பேச போகிற முக்கியமான விஷயம் என்னென்னா, புரட்சியாளர் அம்பேத்கர் தன்னுடைய வாழும் காலத்தில் தன்னுடைய தளபதிகளோடு எப்படி உறவோடு இருந்தார் அப்படின்றது தான் நம்ம இப்போ பேசணும். ஏன்னா அம்பேத்கருக்கு அவர் மகாராஷ்டிரத்தில் தன்னுடைய பணிகளை தொடங்கி இந்தியா முழுவதும் தன்னுடைய பணிகளை விரிவடைச்சவர், அவர் பரவலாக்கினவர். அவர் அந்த அடிப்படையில் அவருக்கு இந்தியா முழுவதும் தளபதிகள் இருந்தாங்க. ஒவ்வொருவர்கிட்டையும் அவர் எவ்வளோ நெருக்கமாகவும், அதே நேரத்தில் அவர்களுடைய குடும்ப விவரங்களில் கூட எப்படி தலையிட்டு அவர்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய வேலையை அவர் எப்படி பார்த்துக்கிட்டு இருந்ததெல்லாம் பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவருடைய தளபதிக்கு ஒருத்தர் லண்டன்லேருந்து கடிதம் எழுதும் போதெல்லாம் சொல்கிறாரு, உங்கள் அப்பாவுக்கு அடிபட்டிருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன், அவர் உடம்பு சரியில்லை அப்படின்றதுக்காக நீ வருத்தப்படாத, அதுக்காக லோக்கலில் இருக்கக்கூடிய அம்மன் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு நீ வழிபட்டு நேரத்தை வீணடிக்காத, போய் மருத்துவர்கிட்ட போய் அவரை காட்டி அவரோட உடம்பை குணப்படுத்து. அதே நேரத்தில் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்றதுக்காகவே மனசை விட்டுட்டு சமூக பணிகளிலிருந்து தொய்வடைஞ்சிட வேணாம், நமக்கு வேலைகள் நிறைய இருக்குது, நேரம் நமக்கு குறைவாக இருக்குது, அதனால் அந்த வேலையை நீ கவனம் செலுத்தணும் அப்படின்னு அறிவுரை சொல்லி அவர் ஒரு மாநாட்டுக்கு அங்கே இருக்கக்கூடிய நாசிக்கில் ஒரு மாநாட்டை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கான வேலையை கொடுத்து தூண்டிவிட்டார். ஸோ இப்படி அவருடைய ஒவ்வொரு கட்டத்திலேயும் ஒவ்வொரு நிமிடத்திலேயும் தன்னுடைய தளபதிகள் தன்னோடு பணிபுரிந்த தோழர்களுக்கான வாழ்க்கை வசதிகளுக்கான வாய்ப்புகளை உருவாக்குறதுலேருந்து, அவர்கள் குடும்பத்துக்கு ஆறுதலை சொல்கிறதுலேருந்து, குடும்பத்துக்கான அறிவுரைகளை சொல்வதிலிருந்து, அவர்களுக்கான கல்வி வழிகாட்டுறதுலேருந்து எல்லாவற்றையும் அவர் மேற்கொண்டு இருக்கிறார்ன்றது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் யார் யார் எந்தெந்த வேலையை செய்யணும், யாருக்கு என்ன வேலையை கொடுக்கணுன்றதில் அவருக்கு இருந்த தெளிவு ரொம்ப பிரமிக்க வைக்குது அந்த காலத்தில். ஏன்னா நேரடியான தொடர்பு இருக்கிறவங்க இருந்தவங்க கூட நேரடி தொடர்பு இல்லாதவங்களுடைய சேர்த்து பார்க்கும்போது அவருக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, வைக்கம் போராட்டம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. கேரளாவில் வைக்கம் போராட்டத்தை வழிநடத்துறது கோலப்பன் என்கின்ற ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்தவர் தான் அந்த போராட்டத்தை வழி நடத்தினார். அவருக்கு சார்பாக தான் மற்றவங்கெல்லாம் போய் சேர்ந்தாங்க அந்த போராட்டத்திலலாம். தமிழ்நாட்டிலேருந்து கூட பெரியாரெல்லாம் போயிருக்காரு. ஆனால் அந்த போராட்டத்தை கூட அம்பேத்கர் வழி நடத்தியிருக்கார். கடிதங்கள் மூலமாக அந்த போராட்டத்தை எப்படி நடத்தணும், எப்படி கொண்டு போகணும், எப்படி முடிக்கணுன்ற வரைக்கும் அவங்களுக்கெல்லாம் வழிகாட்டியிருக்கார். அதில் அதே நேரத்தில் யார் யார் எந்தெந்த தலைமை பொறுப்பை வகிக்கணும் அப்படின்றதுலையும் அவர் தெளிவாக இருந்தார். அதனால தான் தனக்கு பிறகு யார் இந்திய அளவில் தலைமை ஏற்பார்கள் என்பதற்கான ஒரு விஷயத்தை கூட அவர் முன்கூட்டியே தீர்மானிச்சிருந்தார். அதனால தான் தந்தை சிவராஜ் அம்பேத்கருக்கு பிறகு அகில இந்திய தலைவராக அறியப்பட்டதுக்கு காரணம் அம்பேத்கர் ஒரு அடையாளம் கண்டது தான். அது முன்கூட்டியே அவர் அடையாளம் கண்டு அதுக்கான ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷன் அந்த கட்சிக்கு அவர் தான் தலைவராக்கினார். அதனால தான் அவரை மறைந்த பிறகு கூட அம்பேத்கர் உருவாக்க நினைச்ச அந்த குடியரசுக் கட்சியை கூட சிவராஜ் அவர்கள் உருவாக்க முடிஞ்சதுக்கான காரணமே அம்பேத்கர் முன்கூட்டியே எல்லா தலைவர்களையும் தன்னுடைய தோழர்களை யார் யார் எங்கெங்கே எப்படி எப்படி பயன்படுத்தணும், எங்கெங்கே வைக்கணுன்றதில் ஒரு தெளிவு இருந்தது. அவர்களுக்கான பாதுகாப்பை வழங்கணும், அவர்களுக்கான வழிகாட்டுதல்கள் வழங்கணுன்றதை குடும்ப ரீதியாக கூட அவர் முனைப்பு காட்டியிருக்கார் அப்படின்னு நினைக்கும்பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஸோ இந்த அம்பேத்கர் தொகுதியை தொகுப்பு வரும்பொழுது இந்த விவரங்களெல்லாம் உங்களுக்கு தெரியும்.